ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக மதுரை சென்றிருக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள், பெண்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளனர். முன்னதாகவே மதுரை வந்து கொடைக்கானல் செல்லும் தன்னை ஆபத்தான முறையில் யாரும் பின்தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் விஜய். ஆனால் அவரது பேச்சை கேட்காத ரசிகர்கள் வாகனத்தை பின்தொடர்ந்திருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகனில் நடித்து வருகிறார். கிட்டத்தட்ட இந்த படத்தின் ஷூட்டிங் முடிந்திருக்கும் நிலையில் கொடைக்கானலில் நடக்கும் படப்பிடிப்பிற்காக விமானம் மூலம் மதுரை சென்றிருக்கிறார். முன்னதாக விஜயை வரவேற்க இன்று காலை முதலே மதுரை மக்கள் விமான நிலையத்தில் காத்திருந்தனர். இதனால் சென்னையில் விமானம் ஏறுவதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜய், மதுரை மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தோட வேலைக்காக போறேன். கொடைக்கானல்ல ஷூட்டிங் நடைபெற இருக்கு. கூடிய சீக்கிரம் மதுரை மண்ணுக்கு நம்மளுடைய கட்சி சார்பா வேற ஒரு சந்தர்ப்பத்துல உங்க எல்லாரையும் சந்தித்து பேசுவேன். ஆனா இன்னைக்கு 1 மணி நேரத்துல அங்க வந்துருவேன். உங்க எல்லாரையும் பார்த்துட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போயிருவேன். நீங்களும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போயிருங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடி, காருக்கு பின்னாடியோ யாரும் ஃபாலோ செய்யறது, பைக்ல வேகமா வர்றது, பைக்கு மேல நின்றுட்டு ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாம வர்றதுன்னு இது போன்ற விஷயங்களை தவிர்த்துருங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. கூடிய சீக்கிரம் வேற ஒரு சந்தர்ப்பத்துல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணி பேசுறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். இத மதுரை ஏர்போர்ட்ல இந்த செய்தியை சொல்ல முடியுமான்னு தெரியல. அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இங்க சொல்றேன் என்று கூறினார் விஜய். கட்சியை தொடங்கிய பிறகு விஜயின் முதல் செய்தியாளர் சந்திப்பு இது. எனினும் அவர் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிட்டு கோவை விசிட் குறித்து கேட்டபோது பதிலளிக்காமல் கடந்து சென்றார் விஜய். தொடர்ந்து இன்று மாலை 4 மணி அளவில் மதுரை விமான நிலையத்தை சென்றடைந்த விஜய்க்கு காலை முதலே காத்திருந்த தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். வைத்திருந்த பூக்களை தூவியும் டிவிகே என்று கோஷம் எழுப்பியும் வழிநடுக உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனால் அப்பகுதியை ஸ்தம்பித்தது. தொடர்ந்து பரப்புரை வாகனத்தில் ஏறிய விஜய் காலை முதலே தன்னை பார்க்க காத்திருக்கும் தொண்டர்கள், பொதுமக்களை நோக்கி கையசைத்து சென்றார். ஏற்கனவே அனுமதி இல்லாமல் ரோடு ஷோ நடத்தினால் நடவடிக்கை பாயும் என்று தாவேகாவினருக்கு போலீசார் கெடுபடியாக சொல்லிவிட்டாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் விஜயை வரவேற்றது. விமான நிலையம் வந்த விஜய் ரோடு ஷோவாகவே சென்றிருக்கிறார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்னதாகவே விஜய் தனது ரசிகர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதனை காற்றில் பறக்கவிட்ட ரசிகர்கள் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர். சிலர் மரத்தின் மீது ஏறியது, வாகனங்கள் மீது ஏறி நின்றது என்று ரசிகர்கள் அட்டகாசம் செய்தனர். போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றவர்கள் மீதும் நடவடிக்கை பாயும் என்று தெரிகிறது.